உத்தரகாண்டில் மேக வெடிப்பால் பெருமழை கொட்டி தீர்த்து திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு ஒரு முழு கிராமமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதுபற்றி முழு தகவல்களுடன் இணைகிறார் செய்தி தலைமை சண்முகசுந்தரம். மேக வெடிப்பினால ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது உத்தரகாண்ட் என்றாலே நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது என்று பார்த்தால் என்றால் ஆன்மீக தலங்கள், இயற்கையில் கொஞ்சம் மலைகள், அழகான நதிகள், தெளிந்த நீரோட்டம் என்பது மட்டுமல்ல, அங்கு எந்த அளவுக்கு அழகு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கிறது. அந்த ஆபத்துக்கள் அவ்வப்போது வெளியே தலை காட்டும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள் ஏற்படுகின்றன, சவால்களும் மனித சமுதாயத்துக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது உத்தரகாண்டிலே இன்று ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட அந்த மேக வெடிப்பும் அதனை ஒட்டி வெளிவந்த காட்டாற்று வெள்ளமும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரை குறைந்தபட்சம் 17 பேர், குறைந்தது 17 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்றும் 60க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. 60க்கும் மேற்பட்டோர் மட்டுமல்ல, ஒரு கிராமமே காணவில்லை என்ற தகவல் தான் தற்போது உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உத்தரகாண்டிலே மேக வெடிப்பு என்றால் என்ன? மேக வெடிப்பு கிளவுட் பர்ஸ்ட் மேகம் வெடித்து சிதறுகிறதா என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் மேக வெடிப்பு என்றால் பொதுவாக, அதாவது பௌதீக முறையில், இயற்பியல் முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இயற்பியல் முறையில் சொல்ல வேண்டும் என்றால், மேக வெடிப்பு என்றால் ஒரு பலூன் தண்ணீர் நிரம்பிய பலூன் இருக்கும்போது பலூனை ஒரு ஊசியால் குத்தும் போது அது வெடிக்கும் போது தண்ணீர் கொட்டும் அல்லவா? அதுதான் சுருக்கமாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், அது போன்று அனல் காற்று கீழிருந்து பூமியிலிருந்து செல்கின்ற வெப்பக்காற்றும் மேலே இருக்கின்ற தண்ணீர் திவலைகளுடன் இருக்கின்ற குளிர்காற்றும் ஒன்று சேரும் பொழுது ஒரே நேரத்திலே அழுத்தம் அதிகமாகி அந்த குறிப்பிட்ட மேகம் திடீரென உடைவது போல ஒரு சத்தம், மின்னல், இடி ஏற்படும். அந்த சத்தத்தின் வழியே அந்த தண்ணீர் அப்படியே கொட்டும். அதாவது ஒரு 20 சதுர கிலோமீட்டர் என்று எடுத்துக்கொள்ளும். 20 சதுர கிலோமீட்டரிலே திடீரென ஒரு மணி நேரத்திலே 20 to 25 சென்டிமீட்டர் மழை பெய்தால், அதாவது 200 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். அப்படி என்றால் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்படும். மழை திடீரென பெருமழை, பெருமழை என்பார்களே, அப்படிப்பட்ட பெருமழை. தூத்துக்குடியில் கூட 2 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் பார்த்திருந்தால், சில ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடியிலும் இதே போன்று மிகப்பெரிய மழை கிளவுட் பர்ஸ்ட் மூலமாக ஏற்பட்டது. பொதுவாக இது போன்ற மேக வெடிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிளவுட் பர்ஸ்ட் எல்லாம் மலை பகுதிகளில் தான் ஏற்படும். அதுவும் இந்தியாவிலே இமயமலை பகுதிகளில், குறிப்பாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் தான் அடிக்கடி ஏற்படும். உத்தரகாண்டில் எது வருகிறதோ இல்லையோ, ஆண்டுதோறும் இந்த கிளவுட் பர்ஸ்ட், மேக வெடிப்பு, திடீரென காட்டாற்று வெள்ளம் போன்றவை ஏற்படுவது என்பது சகஜமான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கிளவுட் பர்ஸ்ட் மூலமாக, இந்த பயங்கர மேக வெடிப்பின் காரணமாக கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் மழை ஒரு மணி நேரத்திலே 60 நிமிடங்களில் 300 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இந்த 300 மில்லிமீட்டர் மழை என்பது மிகப்பெரிய மழை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அதாவது சென்னையிலே வெள்ளம் வந்தபோது எந்த அளவுக்கு தண்ணீர் வந்தபோது அது போன்று 3 மடங்கு தண்ணீர் ஒரு மணி நேரத்திலே பெய்திருக்கிறது என்றால் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்திருக்கும். அப்படிப்பட்ட பெருமழை அங்கு பெய்திருக்கிறது. அந்த மழையின் காரணமாக ஒரு கிராமமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தின் பெயர் தராலி என்ற கிராமம் உத்தரகாண்டிலே இருக்கிறது. கீர்கங்கா என்ற நதி, அந்த கீர்கங்கா என்ற நதியே தெரியவில்லை. அந்த ஆற்றங்கரையில் கரை புரண்டு ஓடும் என்பார்களே, அந்த கரையெல்லாம் புரண்டு கரையே தெரியாமல் ஓடி சென்று விட்டது. தற்போது இல்லை. அங்கு தற்போது என்ன இருக்கு என்றால், சேரும் சகதியும் அடித்து வரப்பட்ட, மலைப்பகுதியில் அடித்து வரப்பட்ட சேரும் சகதியும் தான் பல இடங்கள் இருக்கின்றன. அந்த சேரும் சகதிக்குள், அந்த சகதியான வெள்ளத்தில் தற்போது பல வீடுகள் மூழ்கி இருக்கின்றன. அந்த காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்களிலே நம்பர் 1 ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கின்றன. தற்போது எங்கு பார்த்தாலும் கிளவுட் பர்ஸ்ட், உத்தரகாண்ட், காட்டாற்று வெள்ளம் போன்றவை தான் தற்போது பெரிய அளவு தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த காட்சிகளை நாமும் பார்ப்போம். முதலில் அந்த அதிர்ச்சி காட்சிகளை, அந்த அதாவது அந்த இயற்கையான சத்தத்துடன் முதலில் பார்ப்போம். பார்த்த பிறகே நாம் பல விளக்கங்கள், ஏன் ஏற்பட்டது, தற்போது நிலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தற்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இதனால் தான் பிரதமர் முதற்கொண்டு, உள்துறை அமைச்சர் முதற்கொண்டு அனைத்து அரசு இயந்திரங்களும் தற்போது உத்தரகாண்ட் நோக்கி திரும்பி இருக்கின்றன. உத்தரகாண்ட் என்றாலே ஏற்கனவே பல முறை ஏற்பட்டிருக்கிறது, பல அழிவுகளை சந்தித்திருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியும்
மிகப்பெரிய அளவுக்கு அந்த உத்தரகாண்டிலே நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. பெரிய அளவுக்கு நமது நேயர்கள் உங்கள் பங்களிப்புடன் சத்தியம் தொலைக்காட்சி மிகப்பெரிய உதவியை எல்லாம் செய்து பிரதமரிடம் பாராட்டு பத்திரம் வாங்கியிருக்கிறது என்பதையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த வகையில் தான் தற்பொழுது மீண்டும் இந்த உத்தரகாண்ட் சம்பவம் பிரதமர் தற்போது பேசி உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகிறார். உள்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாதுகாப்பு துறைகளும், இந்திய ராணுவம், அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை NDRF, அதே போன்று SDRF மாநில பேரிடர் மீட்பு படை SDRF, அதே போன்று இந்தோ திபோத்தியன் எல்லை பாதுகாப்பு படை ITBP என்பார்கள் அவர்கள், ITBP, அதே போன்று உள்ளூர் போலீசார், தீயணைப்பு படையினர் என கிட்டத்தட்ட 7-8 பாதுகாப்பு படைகள் அந்த இடத்திலே தற்போது மீட்பு தேடல் மற்றும் மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது முதலில் இந்த காட்சிகளை பார்ப்போம். முழு திரையிலே தற்போது இந்த காட்சிகள் நமக்காக வர இருக்கின்றன. காட்சிகளை பார்த்து கொண்டே அதற்கான விளக்கங்களையும் நாம் பார்ப்போம். இது நமக்கு பிரத்யேகமாக அந்த கிடைத்த முதல் காட்சிகள். அந்த முதலிலே கிளவுட் பர்ஸ்ட் ஏற்பட்டவுடன் அந்த நீர் அடித்து, அந்த வெள்ள நீர் அடித்து வருகின்ற காட்சிகள் தற்போது பார்க்கலாம். மேலே மலையில் இருந்த ஒருவர் எடுத்த வீடியோ காட்சிகள் இவை. அதை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு வேகமாக அந்த தண்ணீர் வருகிறது பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 மீட்டர் என்றால் 3-3.25 அடி என்று கூறுவார்கள். பொதுவாக தோராயமாக எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 10 மீட்டர் உயரம் அளவிற்கு அந்த தண்ணீர் அடித்துக் கொண்டு வருகிறது.